Hello and welcome to this episode of Wonder Woman. Wonder Woman அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம பேச போகிறது March 4th துவங்க இருக்கிற விமென்ஸ் வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்பை பற்றி தான். போன வருஷமே நடந்திருக்க வேண்டிய இந்த வேர்ல்டு கப் போன வருஷம் கோவிட் காரணங்கள்னால நடக்கலை. எஸ், நியூசிலாண்டில் இந்த வேர்ல்டு கப் இந்த வருஷம் டேக் ஆஃப் ஆக போகுது. இந்தியாவோட க்ளோரி, அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப் விக்டரிக்கு இந்தியா இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் வெரி டேலண்டட், அதாவது ரொம்ப டேலண்டடான ஒரு இந்தியன் விமென்ஸ் டீம் ஸ்குவாடு போய் சேர்ந்துருக்கு. 4-1 நியூசிலாந்து பயங்கர ஃபார்மில் இந்தியாவை அடிச்சிருக்காங்க. பட் டோன்ட் கவுட் இந்தியன் விமன் அவுட். ஏன்னா போன தடவை 2017 அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஹர்மன்பிரீத் கௌரோட 171 அந்த ஹைஸ்ட் இந்த செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் ஆல் டைம் சாம்பியன் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு இங்கிலாண்டில் ஃபைனல் ஆல்மோஸ்ட் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஃபைனலை நம்ம ஜஸ்ட் மிஸ் பண்ணோம். அண்ட் 3 வீக்ஸ் நியூசிலாண்டில் ஆல்ரெடி நம்ம இந்தியன் விமென்ஸ் டீம் அதை வார்மப் ஒரு லீடப் மாதிரி ஆடி ரெடியாக இருக்காங்க. எஸ், தோத்துருக்கலாம், பட் டெஃபினட்டாக அக்லமடைஸ் ஆகி ரெடியாக இருப்பாங்க. சரி, இப்போ ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைனர் ஆன் த வேர்ல்டு கப் இட் செல்ஃப், அதாவது விமென்ஸ் வேர்ல்டு கப்பை பற்றியே ஒரு எக்ஸ்பிளைனர். விமென்ஸ் வேர்ல்டு கப் மென்ஸ் வேர்ல்டு கப்போட கொஞ்சம் பழமை வாய்ந்தது. ஏன்னா 1975 தான் மென்ஸ் வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. பட் 1973 விமென்ஸ் வேர்ல்டு கப் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து ஐசிசி ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணலை. இன்ஃபேக்ட் ஐசிசி வந்து ரொம்ப வருஷத்துக்கு விமென்ஸ் கிரிக்கெட்டை கண்ட்ரோலே பண்ணல. ஆஃப் லேட் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து எடுத்துட்டு விமென்ஸ் ஸ்போர்ட்டும் மென்ஸ் ஸ்போர்ட்டும் ஒரே ஒரு அம்பரலால வந்து சேர்ந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா 1973 இங்கிலாந்து, அதாவது அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. 2017 கடைசி வேர்ல்டு கப்பும் இங்கிலாந்து தான் ஜெயிச்சாங்க. இந்தியா ஜெயிக்க வேண்டிய வேர்ல்டு கப்ல முன்னாடியே சொல்லியிருந்தேன், அது ஒரு எண்டில் ஒரு சோக்காயி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ப்ரெஷருக்கு லிவ் அப் பண்ண முடியாமல் நம்ம அந்த ஃபைனலில் கோட்டை விட்டோம். பட் ரொம்ப இப்போ கூட ஞாபகம் இருக்குது, ஃபுல் ஃபைனலில் உட்காந்து பார்த்தேன். ஏன்னா அந்த ஹர்மன்பிரீத் கௌரோட செமிஃபைனல் ஹைஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு பயங்கர சப்போர்ட் இருந்ததுங்க நம்ம விமனுக்கு. இந்த வருஷமும் அதே மாதிரி சப்போர்ட் இருக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பட் இந்த 2021 வேர்ல்டு கப் எக்ஸ்டெண்ட் ஆகி 22 நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கப் நியூசிலாண்டில் நடக்குது. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப் வந்து 11 வாட்டி நடந்திருக்கு. 73 ஆரம்பிச்சு 17 வரைக்கும் 11 வாட்டி நடந்திருக்கு. அதில் 6 வாட்டி எப்படி மென்ஸ் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கொடி கட்டி பறந்துருக்காங்களோ அதே மாதிரி விமென்ஸ் கப்லையும் விமென்ஸ் டோர்னமெண்ட்லையும் விமென்ஸ் லெக்லையும் ஆஸ்திரேலியா கொடி கட்டி பறந்துருக்காங்க. 6 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து இன்க்ரெடிபிளான அச்சீவ்மெண்ட். அண்ட் அவங்க கிட்ட இல்லாத பிளேயரே கிடையாது. அலிசா ஹீலி, நம்ம மிச்சல் ஸ்டார்க்கோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்க வீட்டில் உலகக்கோப்பையோட ஸ்டாக்ஸே இருக்கு. அப்படியே அவங்க வீட்டில் என்ன சொல்றது, பல பேர் வீட்டில் இந்த ட்ராஃபீஸ் கிரேட் மெமரிஸ்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. எங்கள் வீட்டில் கூட பண்ணி வச்சிருக்கோம். பட் அவங்க வீட்டில் மட்டும் உலகக்கோப்பையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அலிசா ஹீலி வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட நிறைய வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னால் கூட அது தப்பு கிடையாது. பட் அவங்க கிட்ட அவ்வளோ வேர்ல்டு கப் அச்சீவ்மெண்ட் இருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கும் ஒரு வேர்ல்டு கப் வினர் அண்ட் வேர்ல்டு கப்னு வந்துச்சுனாலே பீஸ்ட் மோடில் போயிடுவார். அதே மாதிரி அலிசா ஹீலியும் பீஸ்ட் மோடுக்குள்ளே போயிடுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவங்க ஆஸ்திரேலியா எட் அகேன் ஃபேவரட்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நியூசிலாந்து 2000 வேர்ல்டு கப் ஹோஸ்ட் பண்ணி அந்த ஒரு வேர்ல்டு கப்பை மட்டும் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் கீழே இருக்காங்க, 4 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்லி 3 டீமுக்குள்ள 11 வேர்ல்டு கப் ஷேர் ஆயிருக்கு. நியூசிலாந்து 4-1 இந்தியாவை அடிச்சு இந்த லீடப்குள்ள ரெடியாக போறாங்க வேர்ல்டு கப்குள்ள. அவங்க ஜெயிச்ச ஒரே டோர்னமெண்ட் நியூசிலாண்டில் தான் நடந்தது. ஸோ அவங்களும் ஹோப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த 3 டீம்ஸ் ஒரு செம சான்ஸோட போகிறாங்க. இன்ஃபேக்ட் நியூசிலாந்து வந்து நல்ல நேற்று கூட ஒரு 2 நாள் முன்னாடி கூட பயங்கர ஃபார்மில் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு 320 சேஸை அமெலியா கேரும் நம்ம டிவைனும் வந்து இன்ஃபேக்ட் ஷிகா பாண்டே கூட ட்வீட் போட்டிருந்தாங்க, டிவைன்ஸ் பேட்டிங் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பயங்கரமான ஃபார்முக்குள்ள வேர்ல்டு கப்புக்குள்ள போகிறாங்க. ஸோ பார்ப்போம். இந்தியா 2 ஃபைனல் விளையாடிருக்காங்க, 2 ஃபைனலுமே தோத்துருக்காங்க. அதான் சொன்னால முன்னாடி வெரி க்ளோஸ் பட் எட் சோ ஃபார் அப்படிங்கிற மாதிரி. இந்த வேர்ல்டு கப் இந்தியா எடுப்பாங்களா, இந்தியா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட்லேருந்து தெரிய வருங்க. எவ்வளோ தூரம் நம்ம மென்ஸ் ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி விமென்ஸ் ஸ்போர்ட்டை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் இஸ் ஆன் த ரைஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அட் த சேம் டைம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, March 4th ஆரம்பிக்குது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கேம் March 6th ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தானோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உலகக்கோப்பைனாலே இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் அது ஒரு பிளாக் பஸ்டர் ஈவெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நியூசிலாண்டில் நடக்கக்கூடிய இந்த உலகக்கோப்பை கொஞ்சம் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடியே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை காட்டுங்க, விமென்ஸ் ஸ்போர்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் என் வீடு மாதிரியே 2 கேர்ள் சில்ட்ரன் இல்லை ஒரு கேர்ள் சைல்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக
மேட்சை காட்டுங்க, லெட் தம் டேக் அப் த ஸ்போர்ட். ஏன்னா விமன் ஸ்போர்ட் ஆடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டைரக்ட்லி ஸ்போர்ட்ல அவங்க ரொம்ப நல்லா பண்ணி வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். சரி, நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள போயிடலாமா? சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூசிலாண்டில் தான் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டீம் இன்க்ரீஸ் பண்ணலாமா, டீம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேணாமா, நிறைய ஐசிசி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் 8 டீம் ஃபார்மேட்டோடய போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 டாப் டீம்ஸ் இந்த வேர்ல்டு. அந்த 8 டீம் யார் யார் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இந்தியா ஆடுறாங்க, இங்கிலாந்து ஆடுறாங்க, ஆஸ்திரேலியா ஆடுறாங்க, நியூசிலாந்து ஆடுறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறாங்க, பாகிஸ்தான் ஆடுறாங்க, பங்களாதேஷ் ஆடுறாங்க. ஆப்வியஸ்லி எஸ்எல் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சமாரி அட்டப்பட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பேட்டர். நான் நிறைய வாட்டி அவங்களோட இன்னிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க ஆடுற பேட்டிங்னா டிவி கொண்டு டெஃபினட்டாக ஆன் பண்ணி பார்ப்பேன். அவங்களுக்கு பேட் லக் இதில் விளையாட முடியாதனால நியூசிலாண்டில் கிட்டத்தட்ட வந்து வென்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஆக்லண்ட், வெலிங்டன்லாம் நிறைய வென்யூஸ் இருக்குது. பட் இந்த வேர்ல்டு கப்புக்கு எதெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் மங்குனுய் அப்படின்னு அவங்க கூடுவாங்க. நான் சும்மா காமெடிக்காக மவுண்ட் மங்குனி அப்படின்னு கூடுவேன். டியூனிடன், அப்புறம் ஹாமில்டன், வெலிங்டனில் விளையாடுறாங்க, ஆக்லண்ட்லேயும் விளையாடுறாங்க, கிரைஸ்ட் சர்ச், ஹேக்லி ஓவல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டெஸ்ட் மேட்ச் அதே வென்யூவில் விளையாடுறாங்கன்னு நான் நம்புறேன். அந்த சவுத் ஆப்பிரிக்காவும் பைதவே ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுத்து நியூசிலாண்டோட ஜெயிச்சிருக்காங்க அதே வென்யூவில். 2 டெஸ்ட் ஆடி, ஒரு டெஸ்ட் பெருசாக தோத்து, ஒரு டெஸ்ட் பெருசாக ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறது எல்லாருமே ரொம்ப பெரிய விஷயம். 1-all நியூசிலாந்து வந்து இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட மென்ஸ் டெஸ்ட் சீரிஸ் எதுவும் ஜெயிச்சதே கிடையாது. அந்த ரெக்கார்ட் சவுத் ஆப்பிரிக்கா கிளீனாக இன்டாக்ட் வச்சிருக்காங்க. சரி, 50 ஓவர் வேர்ல்டு கப்னு முன்னாடியே சொல்லிட்டு அது எல்லாமே தெரிஞ்சது தான். பட் இந்த வேர்ல்டு கப்பில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா 2 குரூப்பாக பிரிச்சிருவாங்க, இல்லை 3 குரூப்பாக பிரிச்சிருவாங்க, இல்லை 4 குரூப்பாக பிரிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இந்த வேர்ல்டு கப் அப்படி பண்ணல. நம்ம ஐபிஎல் ஃபார்மேட்டில் இருக்க மாதிரியே எல்லா டீமும் ஒரு வாட்டி ஆடுறாங்க. ஸோ மொத்தமாக 7 ரவுண்ட் இருக்கும். இந்த 7 ரவுண்டு முடிவில் டாப் 4 யார் பாயிண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபினிஷ்லேருந்து செமிஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. அந்த செமிஃபைனல்ஸும் பிளே ஆஃப்ஸ் முறையில் கிடையாது. ஐபிஎல்ல ஓல்டு ஃபேஷன் ஒரு ட்ரா முறையில். ஏன்னா 7 ரவுண்ட் விளையாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரேங்க் டீமும் 4th ரேங்க் டீமும் அந்த செமிஃபைனல் ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் விளையாடுவாங்க. செகண்ட் செமிஃபைனல் ஆப்வியஸ்லி செகண்ட் அண்ட் தேர்ட் விளையாடுவாங்க. இதுதான் எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து இந்த 7 ரவுண்ட், அந்த 7 ரவுண்ட் எல்லாரும் விளையாடி டோட்டலாக செமிஃபைனல் ஃபைனலாம் விளையாடி முடிச்சா 31 மேட்ச். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 7x8, இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் காமெண்ட்ஸில் கூட பார்த்துருந்தேன் 14 மேட்ச் இருக்குது, 10 டீம் இருக்குது, 14x10 140 மேட்ச் தானே வரணும், ஏன்னா நீங்கள் 74 மேட்ச்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி வராது. பெர்முடேஷன் காம்பினேஷன் படி கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற கேம் கணக்கு வரும். அதே மாதிரி 31 மேட்சஸ். இன்ஃபேக்ட் அதை சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு திருத்தம். போன வீடியோவில் வந்து நான் ஐபிஎல் அந்த ட்ராஸ் அண்ட் வென்யூஸ் அண்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எரர், அதாவது எப்படின்னா என்னோட சைட்லேருந்து நான் வந்து மைக்கேல் ஹசியை டாப் எச் பண்ணி ஸ்வீப்பில் அவுட் எடுத்ததா ஒரு ஞாபகம். பட் அதோட மிஸ் என்னன்னா கோரி ஆண்டர்சன் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்னால ஒரு ஸ்மால் மிஸ் ஒன்று பண்ணிட்டேன். அதே மாதிரியே நம்ம டேனியல் வெஸ்டன் அப்படின்னு சொல்லி கிங்ஸ் 11 உட்காந்து ஆப்ஷனில் கலெக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து என்னோ ஃபார் சம் ரீசன் ஸ்கிப் மை மைண்ட் அகைன் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் நாட்டிங்ஹாமில் விளையாடுனதுனால ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அப்படின்னு ரிலேட் பண்ணிட்டேன் போல இருக்கு. பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் அந்த டீமில் தான் அவர் ஒர்க் பண்ணார். இன்ஃபேக்ட் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸில் லியம் லிவிங்ஸ்டன் ஹேட் அ அவுட்ஸ்டாண்டிங் சீசன். அதே ஒரு கிராஸ் ஓவர் எஃபெக்ட் கிங்ஸ் 11 எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா டான் வெஸ்டன் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் எப்படிப்பட்ட இம்பாக்ட் கொடுத்திருக்காருன்னு தெரியும். ஸோ பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் 2 கரெக்ஷன். எனிவே, இப்போ அடுத்த செக்மெண்ட் ஆஃப் தி வண்டர் உமன் நம்ம பார்க்க வேண்டியது கேப்டன்ஸ்லாம் யாரு அப்படின்னா, கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மித்தாலி ராஜ் தான் கேப்டன் பண்றாங்க இந்தியன் டீம்ல. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. மித்தாலி ராஜ் இருக்காங்க, ஜுலன் கோஸ்வாமி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அவங்கெல்லாம் ஏகப்பட்ட விஷயத்தில் கவர்மெண்டால் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி விமன் ஸ்போர்ட் அவங்க இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 2 டெக்கேடாக விளையாடிட்டு இருக்காங்க. இந்த 2 டெக்கேடில் விமன் ஸ்போர்ட்டுக்கு கிடைக்கல புஷ். பட் டெஃபினட்டாக லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் நல்ல புஷ் கிடச்சிருக்கு. செம்ம டேலண்டட் பேட்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றிலாம் நான் ஒரு 1 minute யூடியூப் ஷார்ட் ப்ரொஃபைல் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஃபேவரட் விமன் ஸ்டார்ஸ் எல்லாம் பற்றி. ஏன்னா நாளைக்கு அவங்கெல்லாம் கலக்க போகிறாங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டெஃபானி டெய்லர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டிங் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால், வெஸ்ட் இண்டியன் டீம் கேப்டனு. அதுக்கப்புறமா நம்ம இங்கிலாந்து ஹெதர் நைட், அவுட்ஸ்டாண்டிங் ஒரு கிரிக்கெட்டர், அவங்க தான் இங்கிலாந்து டீம் கேப்டன். அதுக்கப்புறம் சுனே லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீடாக் வேற லூசு பெண்ணு அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் இது பண்ணுவார். ஸோ அவங்க தான் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் கேப்டன். அதுக்கப்புறம் சோஃபி டிவைன், முன்னாடியே சொன்னேன்ல, பயங்கரமான ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பாலுங்க, ஆன் பார் வித் அலிசா கார்ட்னர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். அவங்களும் செம்மையாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பாலை. எல்லா டாப் பேட்டர்ஸோடையும் அவங்க ஆன் பார் போடலாம். சோஃபி டிவைன் பயங்கர ஃபார்மில் நியூசிலாண்டுக்கு வந்திருக்காங்க அட் ஹோம் கண்டிஷன்ஸ். அது நியூசிலாண்டுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். பங்களாதேஷுக்கு நிகர் சுல்தானா அவங்க தான் கேப்டனு. அதுக்கப்புறம் பிஸ்மா மரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கேப்டன். அதுக்கப்புறம் மெக் லானிங்
ஆஸ்திரேலியாவுக்கு பல வருஷமாக கேப்டனாக இருந்து வராங்க. அவங்க தான் ஷி கண்டினியூஸ் டு பி த கேப்டன். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் செக்மெண்ட் இந்தியன் விமன் ஸ்குவாட். நோ இயர் பிளேயர்ஸ்னு சொல்லியிருந்தேன். அவங்களாம் பற்றி ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மித்தாலி ராஜ் கேப்டன், ஜுலான் கோஸ்வாமி இருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஹர்மன்பிரீத் கௌர் இஸ் வைஸ் கேப்டன். யஸ்திகா பாட்டியா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் டேலண்டட் பேட்டர், ஓப்பன் பண்ணலாம், நம்பர் 3 ஆடலாம், எங்கே வேணால் விளையாடலாம். அப்புறம் நம்ம டானியா பாட்டியா, அவங்க தான் கீப்பர், அவங்களும் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிச்சா கோஷ் இருக்காங்க. அப்புறம் ராஜேஸ்வரி கைக்வாட் இஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஜுலான் கோஸ்வாமி முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸ்மிருதி மந்தானா த எவர் என்ன சொல்கிறது எவர் கிளாசிக்கல் பியூட்டிஃபுல் டைமர் ஆஃப் த பால், ஓப்பனிங் பேட்டு அவங்க இருக்காங்க. அவங்க மேலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். மேக்னா சிங் இருக்காங்க. மேக்னா சிங் அவங்க பயங்கர ப்ராமிஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வேர்ல்ட் கப்பில் நிறைய ப்ராமிசிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்புறம் பூனம் யாதவ் லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. ஸ்னே ராணா அவங்களோட ஸ்டோரி நீங்கள்லாம் டெஃபினட்டாக ஸ்னே ராணாவை பற்றி கூகுள் பண்ணுங்கள். அவங்க எப்படி வெளில போய் என்ன கஷ்ட நஷ்டங்களை சம்பாதிச்சு திருப்பி வந்திருக்காங்க. ஒரு ஆஃப் யூ கேன் பேக் பிட் பயங்கர யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் பாருங்கள். ரேணுகா சிங் அவங்க லீடர் மேட்சஸில் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஷஃபாலி வர்மா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பயங்கர எக்ஸைட்டிங் வீரேந்தர் சேவாக் மூடில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனிங் பேட்டர். அப்புறம் பூஜா வஸ்திராக்கர் கேன் போல் அ பிட் ஆஃப் சீம் அப்ஸ், அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ பூஜா வஸ்திராக்கர் பற்றி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக எல்லாம் மார்க் பண்ணுவீங்க. தீப்தி சர்மா ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் இந்தியாவோட ரீசென்ட் ஃபார்ம் நம்ம பார்த்தோன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காது. ஏன்னா இந்தியாவோட ரீசென்ட் ஃபார்ம் வந்து ஓடிஐ சீரீஸில் 4-1 தோத்துருக்காங்க இந்தியா நியூசிலாண்டோட. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, நியூசிலாந்து 4-1 அடிச்சிருந்தா கூட இதே மாதிரி தான் 2003 மென்ஸ் வேர்ல்ட் கப்பில் இந்தியா அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கக்கூடிய உலகக்கோப்பைக்கு முன்னாடி நியூசிலாண்டில் போய் நல்லா ட்ரப்பிங் வாங்கினாங்க. டெஸ்ட் சீரிஸ் தோத்தாங்க. ஒன் டேல கூட அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணல. பட் வேர்ல்ட் கப்பில் சரியான கேம்பெயின் இருந்தது. ஸோ அதை சம்திங் டு வாட்ச் அவுட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு ஓமன், நல்ல விஷயம், பேட் ஃபார்ம் குட் ஃபார்ம், ஒரு லக் அப்படிலாம் இல்லை. தே கெட் யூஸ் டு த கண்டிஷன்ஸ். அந்த ஊரில் போய் விளையாடி என்ன தான் தோத்திருந்தாலும் சரிடா தோல்வியிலேருந்து இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க விளையாடுவாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்து இந்த ஓடிஐ சீரீஸில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் மித்தாலி ராஜ் 232 ரன் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 83, ஆவரேஜ் 77.3. இந்த குதிரை இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ரிச்சா கோஷ் சொல்லி நல்லா பயங்கர எக்ஸைட்டிங். அவங்க ஸ்ட்ரைக் ரேட் 115ல் கிட்டத்தட்ட 150 ரன் அடிச்சிருக்காங்க. அவங்க ஷி வில் பி நோன் ஃபார் த ஸ்ட்ரைக் ரேட். அதுதான் அவங்க ரோலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தீப்தி சர்மா அவங்க ஆல்ரவுண்டாக கலக்கியிருக்காங்க. 116 ரன்ஸ் அட் 39. நான் முன்னாடியே சொன்னேன் போன செக்மெண்ட்லேயே தீப்தி சர்மா கண்டிப்பாக அவங்க இருந்தா இருக்காங்க. அந்த குதிரையும் ஒரு கலக்கல், ஒரு என்ன சொல்கிறது, எப்படி ஒரு இந்தியாவுக்கு யுவராஜ் சிங் அந்த 2011 வேர்ல்ட் கப்பில் பவுலிங் பேட்டிங் எல்லாம் கலக்கினாங்களோ அதே மாதிரி தீப்தி சர்மா பல வருஷமாக விமன்ஸ் டீமுக்கு கலக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் சம் டு வாட்ச் அவுட் ஃபார். 10 விக்கெட் எடுத்திருக்காங்க, 120 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ லீடிங் அப் வெல். ராஜேஸ்வரி கைக்வாட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், என்ன சொல்றது, ஒரு பேங்க்குங்க, கலக்கலா போடுவாங்க. என்ன வாட் யூ வில் கெட் அப்படி என்ன கிடைக்கும், என்ன போடுவாங்க, வாட் ஷி வில் கிவ்னு உங்களுக்கு தெரியும். அவங்களும் 6 விக்கெட் எடுத்து நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. இந்தியா 2 வார்ம் அப் மேட்ச் ஆடிருக்காங்க. இந்த 2 வார்ம் அப் மேட்ச்லையுமே இந்தியா பயங்கரமாக விளையாடிருக்காங்க. 2 மேட்சையும் ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு த்ரில்லர் ஜெயிச்சிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸோட ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. இந்த த்ரில்லர்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கு ப்ரெஷர் கேம் வந்தது, ஒரு டைட் கேம் வந்ததுன்னா வேர்ல்டு கப்பில் கூட அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு முன் அனுபவம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். வெஸ்ட் இண்டீஸை கம்ஃபர்டபுளாக 77 ரன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. இது 2த்துலேயுமே நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ரொம்ப நாளாக வந்து ஹர்மன்பிரீத் கௌர் ரன் அடிக்கலை, நம்ம வைஸ் கேப்டன் ரன் அடிக்கலை, அவங்க ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவோட பீஸ்ட் மோடில் செமிஃபைனலில் வின் பண்ணி கொடுத்த ஹர்மன்பிரீத் கௌர் இஸ் பேக் டு ஃபார்ம். எஸ், செஞ்சுரி அடித்து சொல்லியிருக்காங்க, நான் இருக்கேங்க, ஐ எம் பேக், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிகுறி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராஜேஸ்வரி கைக்வாட், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டெடி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், குவாலிட்டியாக போடுவாங்க. அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 for 46 எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜெயிச்சதோட ஒரு சில ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸஸ். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட 77 ரன்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்மிருதி மந்தானா 50 அடிச்சிருக்காங்க. இது என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஸ்மிருதி மந்தானா ரன் அடிக்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பட் ஸ்மிருதி மந்தானாக்கு முந்தைய கேமில் சவுத் ஆஃப்ரிக்காவோட நடந்த வார்ம் அப் கேமில் ஷப்னம் இஸ்மாயில் அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர், சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவங்க, கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக போடுவாங்க. அவங்க ஒரு பவுன்சர் போட்டு பாவம் அவங்களுக்கு ஹெல்மெட்டில் பட்டு அது ஒரு சாஃப்ட் இயர் லோபில் ஒரு சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி மாதிரி ஆயிருந்தது. ஸோ அது ஒரு சின்ன ஒரு கவலைக்கிடமான விஷயமா இந்தியன் டீமுக்கு இருந்திருக்கலாம். பட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்லேயே திரும்பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் 50 அடிச்சிருக்காங்க. ஸோ வெல்டன் ஸ்மிருதி, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம தீப்தி சர்மானாலே ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா, அது ஒரு பேங்க், யுவராஜ் சிங் மாதிரி அவங்க
யுவராஜ் சிங் லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பட் இவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், நம்ம வெரைட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 50 அடிச்சிருக்காங்க 60 பால்ஸ்ல இந்த கேமில். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் தீப்தின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மற்றும் பூஜா வஸ்திராகர் மீடியம் பேஸ் பவுலர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்து எல்லா பாக்ஸையும் டிக் அடிச்சிருக்காங்க இந்தியா இந்த 2 மேட்ச்லையும் சொல்லலாம். எப்படியுமே மித்தாலி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஜுலான் கோஸ்வாமி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் 2017 அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின்லேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ட்ரா பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வேர்ல்டு கப்புக்கு லீடப்பில் 4-1 நியூசிலாந்து கூட தோத்திருந்தா கூட ஒரு 3 வீக்ஸ் அக்ளிமடைசேஷன் நடந்து இந்த 2 வார்ம் அப் கேம்லையும் இந்த மாதிரி ஒரு விக்டரியை கொடுத்து நிறைய பேர் ஃபார்முக்கு வந்தது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இந்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு நல்லா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையை டீமுக்கும் கொடுத்துருக்கோம், நமக்கும் கொடுத்துருக்கோம். வார்ம் அப் கேமை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நவ் இட்ஸ் டைம் டு cheer our girls. எனிவே நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு ஆச்சரியக்குறி, would you believe it அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி, would you believe it அப்படின்னு சொல்ற மாதிரி 2 ஃபேக்ட் சொல்ல போறேன். ஐசிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோவிட் டைம்ஸ்ல நமக்கு வேர்ல்டு கப் ஒரு வருஷம் தள்ளி போனா கூட திருப்பி கோவிட் அவுட் பிரேக் நடக்கலாம். எவ்வளவு தூரம் நாங்கள் கண்ட்ரோல் பண்றது. இன்ஃபேக்ட் வந்து நான் விமன்ஸ் டீம்ல சில பேரோட கான்டாக்ட்ல இருந்தபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏகப்பட்ட குவாரண்டைன் டேஸா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம இந்த பேண்டமிக் காலத்தில் இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஐசிசியும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை உங்க டீம்ல அவுட் பிரேக் வந்துருச்சு அப்படின்னா 9 பிளேயரோட நீங்க போய் மேட்ச்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 11 பேரை ஃபீல்டு பண்ண முடியலன்னா 9 பேரை வச்சு நீ ஸ்குவாட ரெடியூஸ் ஸ்குவாடோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு வெல்கம் மூவ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா the show still has to go on. 9 பேரை வச்சு விளையாடினாலும் அது ஈக்குவலாக இருக்கும். ஸ்டில் we have to continue the competition அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இது தெரிய சான்ஸ் இல்லை. தமிழ்நாடுல வந்து லீக் கிரிக்கெட் கூட நடக்கும். அந்த லீக் கிரிக்கெட்லாம் எப்படி ஆகும்னா, லோவர் டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பிரீமியர் லீக், செகண்ட் டிவிஷன் வந்து ஓரளவுக்கு ப்ராமினென்ட்டாக இருக்கும். பட் 3rd, 4th, 5th எல்லாம் நிறைய நடக்கும். நான் விளையாடுற டைம்லாம் டீமில் ஆளுங்க லேட்டாக வருவாங்க. சாட்டர்டே சண்டே தான் மேட்ச் நடக்கும். நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் லீக் விளையாட வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பேஷன் தானே கேம் விளையாடுறதுக்கு. ஸோ லேட்டாக வருவாங்க, நல்லா தூங்கி எழுந்துட்டு லேட்டாக வருவாங்க. 9:30-10 மணிக்கெல்லாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, கேப்டன் வர வாய்ப்பு இல்லாமல் 8 பேர் 7 பேரோடலாம் மேட்ச் இறங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கள் கேப்டன்லாம் நான் ஒரு டீம் விளையாடினேன் எக்மோர் எக்ஸல்சியர்ஸ்னு. அவர் டாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி 11 பேர் வந்திருக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார், நாங்களாம் வேண்டிப்பேன், பா தயவு செய்து டாஸ் ஜெயிச்சிருப்பா, ஏன்னா பேட்டிங் உள்ள போயிட்டா அப்படியே ஆளுங்களாம் வந்து சேர்ந்துக்கலாம். ஃபீல்டிங்னா 7 பேரோட ஃபீல்டிங் பண்ணோம், 8 பேரோட ஃபீல்டிங் பண்ணோம்னா பொழந்துருவாங்க. ஆப்போனன்ட் ஸ்டில் 11 பேரோட விளையாடலாம், அவங்களுக்கு 11 வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்சஸ்லாம் நிறையா விளையாடிருக்கேன். ஒரு மேட்ச் டாஸ் ஜெயிச்சுட்டு எங்கள் கேப்டன் வந்து 9 பேர் தான் இருக்காங்க, 11 பேர் எழுதி கொடுத்துட்டு யாரா வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 பேர் போனோம். ஒரு 10 நிமிஷத்தில் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. 11 ஆயிடுச்சு. அது ஸ்குவாட்ல நம்ம எழுதி கொடுக்கணும் 11 பேர். பட் இங்கே வந்து ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் 9 பேரோட ஸ்டார்ட் பண்ணி 9 பேரோடய மேட்ச் ஆடலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபீல்டர்ஸ் எல்லாம். எப்படி ஃபீல்டர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போர்ட் ஸ்டாஃப், ஒருவேளை இப்போ இந்தியன் விமன்ஸ் டீமில் ரமேஷ் பவர் ஒரு கோச்சாக இருக்காரு. ஆப்வியஸ்லி அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த சப்போர்ட் ஸ்டாஃபில் இருக்கிற ஆளுங்களை வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி எக்ஸாக்டாக பேன் அவுட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது அப்படிங்கிறதுக்கு நான் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வச்சிருக்கேன். எல்லாமே நல்லா போனோம், இந்தியன் விமன்ஸ் டீம் கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு would you believe it மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, விமன்ஸ் ஸ்போர்ட் வளர்ந்து வருதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பிரைஸ் மணிங்க, அதாவது வின்னர்ஸ் பிரைஸ் மணி 75% உயர்ந்திருக்கு. $1.32 million அது வந்து இந்த தடவை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, வின்னர்ஸுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஐசிசி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் பிரைஸ் ஸ்பாட், அதாவது வந்து விமன்ஸ் டீம், ரன்னர்ஸு எல்லாம் ப்ரைஸஸ்லாம் கொடுக்க போகிற ப்ரைஸ் ஸ்பாட் வந்து $3.5 million உயர்ந்திருக்கு. $3.5 million இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தமாக அவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நான் சொல்லலை. $3.5 million அந்த ப்ரைஸ் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் எடிஷன் இதே ஏன் இது எவ்வளோ இன்க்ரீஸ்ன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். 2017 எடிஷனில் இந்த ப்ரைஸ் ஸ்பாட் $2 million இருந்தது. இட்ஸ் அ அமேசிங் அண்ட் அ கிரேட் ஃபார்வர்ட் திங்கிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த விமன்ஸ் டீம் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஓவரால் காம்படிஷன். நம்ம வண்டர் உமனை நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் தான் பேக் பண்ணோம். நம்ம சீரீஸ் ஆஃப் எபிசோட் பண்ண போகிறோம் வண்டர் உமனில். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். அதேமாதிரி யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு பிளேயரை பற்றியும் ப்ரொஃபைலும் பண்ணலான் இருக்கேன். March 4th வேர்ல்ட் கப்பை ஃபாலோ பண்ணுங்கள், இந்தியன் டீமை நல்லா சேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ ஃபார் இட்.